விஜய நான் ஒரு பெரும் ஒரு தலைவனா இன்னைக்கு நான் பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, பெருங்கூட்டம். எங்களுடைய சில கருத்து கணிப்புகள்லயே பல இடங்கள்ல அவங்க முந்தி நிக்கிறாங்க. அது பெரிய சர்வே நாங்க வெளியிட போறோம். அதனால நான் இப்பவே உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன் ஒரு தகவல. ஓகே. அந்த மாரி இருக்குது. விஜய் ஒரு பெரிய தலைவரா இருக்குன்றதுனால, இத்தனை வருடம் காலங்காலமா அரசியல் பண்ண 20, 25 வருடங்களா அரசியல் களத்துல களமாடின போராளி தலைவர்களா இருக்கக்கூடியவர்கள் போய் ஏத்துப்பாங்களா? இல்ல அதத்தான் நான் சொல்றேன். அரசியல்ல சீனியாரிட்டி கிடையாது. அரசியல்ல மக்கள் செல்வாக்கு தான். இதான கவர்மெண்ட் போஸ்டா ஓகே நீங்க 20 வருஷம் அவரு 30 வருஷம் அவருக்கு தாங்க ப்ரமோஷன் சொல்றதுக்கு. பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபௌட் பப்ளிக் சப்போர்ட். இன்னைக்கு வந்து மக்களுடைய செல்வாக்கு பெற்ற ஏகோபித்த மக்கள் தலைவன் யாருன்னு தான் பார்க்க போறாங்க. நாளைக்கு விஜய் அதை வாங்கினாருன்னா அங்க போய் சேர்றதுக்கு என்ன வந்துரு போகுது எங்களுக்கு? அப்போ எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்குமே இந்த கூட்டணி கட்சிகள் நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு கட்சிக்குமே இப்ப இதே வந்து இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து பிஜேபி கூட போறாரா இல்லையா? திரு ராமதாஸ் அவர்கள் பிஜேபியோட வேண்டான்றாரு. போனாங்களா இல்லையா? இப்பதானே அப்பா போனாங்க. பையன் சண்டை. ஆமா. போன தடவை கூட்டணி போகும்போது அவர் எங்க இருந்தாரு? அவரை சொல்றதே அடைமொழி என்ன சொல்லுவாங்க? சமூக நீதி காவலர்ன்பாங்க. ஆமா. இவங்க வந்து சனாதனத்தை பேசிக்கிட்டு சமூக நீதியை தோண்டி குழி தோண்டி புதைக்கிறாங்கிறதா பாரதிய ஜனதா மேல இவங்க வைக்கிற விமர்சனங்கள். ஆமா. அப்ப அவங்களோடய நீங்க போய் கூட்டணி இருக்கும்போது விஜய் கூட போறதுக்கு என்ன ஆயிட போகுது உங்களுக்கு? மருத்துவர் ராமதாஸ் ஒரு மூத்த தலைவர். அவரு விஜய் அக்செப்ட் பண்ணிப்பாரா? விஜய்க்கு அது விஜய்க்கே கொஞ்சம் நெருடலா இருக்காதா? ஏன் சார்? இன்னைக்கு விஜய்க்கும் மத்தவங்களுக்கும் எந்த விதத்துல வந்து விஜய் தாழ்ந்து போயிட்டாரு? நான் தாழ்ந்து போல. நான் அப்படி இல்ல, அவங்க குறைச்சு மதிப்பிடல. அது- அவர் ஒரு புது வரவுன்னு நான் சொல்றேன். நான் இல்ல, அந்த நான் புள்ளியில அதைத்தான் சொல்ல வச்சு வரேன். பேசுறேன் இப்ப நான். ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு புது வரவு வருதுனால அந்த புது வரவுக்கு டிமாண்ட் அதிகமா இருந்தா அங்கதானே போய் நிப்போம்.